உதயசூரியன் இன்னைக்கு சூழல் இப்படி எல்லாத்துக்கும் சீட்டை கூட கூட கொடுத்துட்டு போச்சுன்னா 150 சீட்டு கூட அவங்களால நிக்க முடியாது. அப்படி இருந்து அவங்க மெஜாரிட்டி வாங்குறது கஷ்டம்னு போச்சுன்னா மக்கள் மனசுல ஒரு தப்பான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். குறைஞ்சபட்சம் 165ங்கிறது பேர் மினிமம். 170 தான் என்னோட கணக்கு. 170 சீட்டாச்சு நின்னா தான் மக்கள் இந்த கூட்டணியில் இங்கு ஜெயிச்சு தனி மெஜாரிட்டியில வருவாங்க, ஒரு நிலையான ஆட்சி கொடுப்பாங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் போது கட்சியில இருந்து வெளியில போனா 1/3 ஆட்கள் வெளியில போனா தான் நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி நீங்க தப்பிக்க முடியும், நீங்க புது ஃபார்மேஷன் தொடங்க முடியும். அப்ப உதயசூரியன் சின்னத்துல இப்ப நாளைக்கு கருணாஸ் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது இஸ்லாமிய கட்சி உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்க, இவங்க எல்லாம் 3-4 சீட்டு மொத்தமா ஜெயிச்சாலும் அவங்க தனியா வெளியில போய் எம்எல்ஏ நிக்க முடியாது. ஏன்னா அவங்க சின்னம் உதயசூரியன். அப்போ ஆனால் அவங்க பதவியை விலகிட்டு வேண்டாம், புதுசா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணலாம். அப்போ அவங்க எல்லாம் நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம், எம்எல்ஏ பதவி நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, அப்புறம் நம்ம எம்எல்ஏவா தொடர்ந்து கொள்வோம்னு பதவி விலக மாட்டாங்கன்னு திமுக நினைக்குது. ஆனா ஒரு பெரிய மைனஸ் அதுல இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் என்னதான் உங்க சின்னத்துல நாளைக்கு நின்று ஜெயிச்சு நீங்க ஒருவேளை மெஜாரிட்டி கொஞ்சம் ஷார்ட்டா அவங்களோட உதவியால நீங்க மெஜாரிட்டி அடைஞ்சிட்டீங்கன்னாலும், அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்றாலும் அவங்க மினிஸ்டர் போஸ்ட் கேட்பாங்க.